இந்த சாயங்கால வேளையிலும் சபை பிள்ளைகளை, விசுவாச குடும்பங்களை காண தேவன் கிருபை செய்தார். வேதத்தை வாசித்த பாஸ்ரம் அவர்களையும் காணும்படியாக ஒரு துணத்தை கொடுத்தார். போன வாரம் வீட்டில் எல்லாம் போனாங்க, நான் போக முடியும், எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால ஐ குட் கோ. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ரீடிங். காட்ஸ் பிளெஸிங்ஸ் வில் பி அப்பான் யூ கண்டினியூஸ்லி. தேங்க்யூ. சில வாரங்களுக்கு முன்பாக நாம் எங்கே இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை குறித்து நான் பேசினேன். நாம் எங்கே இருக்கிறோம்? ஏன்னா அநேக நேரங்களில் நாம் எங்கே இருக்கோன்னே தெரியல. தலை சுத்துது, கால் வலிக்குது. எங்க இருக்கோம்? கோயில்ல இருக்கோமா அல்லது வெளியில இருக்கிறோமா, வீட்டில் இருக்கிறோமா அல்லது வேற எங்கேயாவது இருக்கிறோமாங்கிற அந்த சூழ்நிலையில சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து, சத்தியத்தில் இருக்கிறோமா, சத்தியத்தை விட்டு வெளியே இருக்கிறோமா என்ற இந்த சில காரியங்களை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக நம்முடன் நிற்பது யார்? Who stands with us? நம்மோடு நிற்பது யார்? கல்யாண அந்த நாளில வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகீனத்திலும் இன்னும் நிறைய காரியங்கள்லாம் சொல்லி நாம் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி சில வாக்குறுதிகள் வாக்கு திட்டங்களை எல்லாம் கொடுத்தாலும் கூட 2 பேராக நிற்க வேண்டிய சூழ்நிலை மாறி சில சமயங்களில் நாம் தனியாக இருக்கிறோம். இன்றைய உலகத்தின் சூழ்நிலையில சில காரியங்களை பார்க்கும் பொழுது கிராமங்களில அடிக்கடி தகராறுகள் நடக்கும். ஒரு தெருவுக்கு அடுத்த தெரு, இல்லாட்ட ஒரு வீட்டுக்கு அடுத்த வீடு. அப்படி நடக்கும்போது ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தன் சொல்லுவான், நீ வந்து பாரு, டே வந்து பாருடா, அங்க இல்லை நாங்கெல்லாம் இருக்கிறோம், வந்து பாரு. ஆனா சில சமயங்கள உள்ள போய் பார்த்தோம்னா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருத்தன் தான் இருப்பான். அப்படி சில சமயங்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில சமயங்கள் அப்படி இருக்கிறதை நாம் காண்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு நாட்டினுடைய நிலைமையை நாம் பார்த்தோம்னால், பலமுள்ள நாடு, எந்த நாட்டையும் சமாளிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு 2 காரியங்கள் தேவை. ஒன்று என்ன என்றால், அந்த நாடு எல்லா விதத்திலும் பலம் பொருந்திய நாடாக இருக்க வேண்டும். எந்த விதத்தில் அது அணு ஆயுதமா இருந்தால் சரி, மற்ற காரியங்களா இருந்தால் எல்லா விதத்திலும் பலம் பொருந்திய நாடாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அந்த நாட்டிற்கு கூட துணையாக நிற்பதற்கு நாடுகள் வேணும். சில தேசங்கள் சப்போர்ட் பண்ண, யூஎன்ல ஒரு இது பண்ணும்போது அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தால் அந்த நாட்டை குறித்து நாம் சொல்லுவோம், இது பலமுள்ள நாடு. அப்படி இல்லை என்றால் அது பலவீனமான ஒரு நாடாக இருக்கும். எளிதிலே அதை முறியடிக்கக்கூடிய, மற்றவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நாட்டிற்கு உருவாகும். இப்படிப்பட்ட நிலைதான் மனிதனுக்கும் இருக்கிறது. ஒன்று, அவன் பலசாலியாக இருக்க வேண்டும், அல்லது அவனுக்கு பலசாலியான மக்கள் அல்லது மற்றவர்கள் ஆதரவாக துணிந்து அவனுக்காக நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது எளிதிலே அவனை முறியடித்து அவனை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன? நாம் பலசாலிகளா? நம் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள்? ஒருவேளை நாம் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறோமா, அல்லது அந்த கிராமத்திலே சொன்ன மாதிரி நீ வந்து பாரு, என்கிட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து சாத்தான் உள்ள வந்து பார்த்தா அங்க ஒன்றும் இல்லை, வீடு காலியா இருக்கும். அந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோமா? வேதத்திலே வாலிபனாகிய தாவீது தன்னை விட மிகுந்த வலிமை பொருந்திய பலசாலியாக நின்ற அவனை குறித்து சொல்லும் பொழுது ஜெயந்த் அப்படின்னா பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். வேதத்திலும் அப்படித்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோலியாத்தை அவன் எதிர்கொள்ள போகும் பொழுது அவன் தனியாக போகவில்லை. அவனுடைய காரியம் என்ன? தான் தனியாக வரவில்லை, தன்னோடு வல்லமை பொருந்திய ஒரு தேவன் இருக்கிறார் என்று அவனுக்கு தைரியமாக அத்தனை பேருக்கு முன்பாக அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1 Samuel chapter 17
verse 45. அங்கே வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ, இதுதான் கவனிக்கணும், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். அவன் சொல்லுகிறான், பலசாலி நீதான், சரி உங்கள்கிட்ட ஈட்டி இருக்கு, கத்தி இருக்கு, கேடயம் இருக்குது, பெரிய இதுகள்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், ஆனா என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் என்னிடத்தில் இருப்பது கர்த்தருடைய நாமம், என்னோடு நிற்பது என்னுடைய மெய்யான தேவன். அது சவுல் ராஜாவுடைய சேனை அல்ல, சவுல் ராஜாவும் கூட இல்லை, இஸ்ரவேலின் சேனையும் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான சேனைகளின் கர்த்தராகிய என்று அவன் சொல்கிறான். இன்னும் அதற்கு அடுத்த வருஷத்துல verse 46 வாஸ்தமானால் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு ஜெயண்ட பார்த்து ஒருத்தன் சொல்லணும்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குது. ஆனால் அவன் நினைப்பதெல்லாம், எனக்கு தைரியத்தை கொடுப்பது என்னோடு நிற்கிற ஒரு தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம், உலகத்தை படைத்து அண்ட சராசரங்களை படைத்த ஒரு தெய்வம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிட நிற்கும் என்று வல்லமையுள்ள ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தில் அவன் சொல்லும் பொழுது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த 46ஆம் வசனத்தின் கடைசியிலே சொல்லும் பொழுது, அதனால் ஆகையினால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் தைரியமாக பேசணும். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும். ஒருவேளை நம்ம பெரிய பயில்வான போய் நம்ம சண்டை போடுறதில்லை, ஆனா பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது நம்ம அப்படியே சுருண்டு விழுந்து விடுகிறோம். நம்முடைய கால் ஆட்டம் காணுது, இடுப்பு இதாகுது, தலை சுத்துது. நமக்கு அந்த தைரியம் வர, அது தைரியத்திற்கே யோசிக்கிறது, இவங்கிட்ட போகலாமா வரலாமா. ஏனென்றால் நாம் நினைப்பதெல்லாம் என் பலன் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய சொந்த பலத்தினாலோ அல்லது என்னிடத்துல யாருமே இல்லை என்று அந்த சோர்வு மனப்பான்மையினாலோ யாருமே நம்மால் யாரையும் வெற்றி கொள்ள முடியாது. என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தனித்தவன் அல்ல. I am not alone, I have my God with me. என் தேவன் என்னோடு நிற்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். 23ஆம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம், Psalms 23 verse 4. அங்கே சொல்லும் பொழுது, அவன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்ன சொல்றார், பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், யூ ஆர் ஸ்டாண்டிங் வித் மீ. அதான் அந்த தைரியம் நமக்குள் இருக்கிறதா? கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், இழப்புகள், சோர்வுகள்லாம், இந்த காரியங்கள்லாம் நம்ம அப்படியே அண்டி வரும் பொழுது எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இருக்கிறதா? அங்கே தாவீதுக்கு இருந்தது. அவன் சொல்லும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் நான் பயப்படேன். காரணம், என் ஆண்டவராய் தேவர் என்னோட கூட இருக்கிறீர். வேதத்துல இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் தானியேல். அவன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்த போதிலும் ஆண்டவருக்காக அவன் தைரியமாக நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். அவனை சிங்க கெபியில கொண்டு போட்டாங்க. சிங்க கெபியில போட்ட போது எத்தனையோ பேரை முன்னால போட்டிருக்காங்க. போட்டு கீழே வரும் முன்னாலே, ஏன்னா அவனுக்கு பின்னால வந்தவங்களை போடும்போது வரும் முன்னாலே சிங்கங்கள் பாய்ந்து குத்தி குதறி காலி பண்ணிடும். ஆனா சிங்க கெபியில் அவனை கொண்டு போட்ட போது அவன் சாகவில்லை. அவன் பயத்தினாலும் சாகவில்லை, அல்லது அந்த சிங்கங்கள் அவனை கடித்து குதறவும் இல்லை, அல்லது இந்த சிங்கங்களோடு போய் போராடி அதிலும் அவன் தோர்த்து மறிக்கவில்லை. ஆனால் அந்த சிங்கங்கள்லாம் என்ன, சில படங்கள்ல பார்க்கும்போது
தானியல் அங்க நிற்கான் படத்துல. சுத்திலும் அந்த சிங்கங்கள்லாம் அப்படியே தலையை கொதிந்து அவனை பார்த்துட்டு இருக்கும். தானியலை கண்டு பயப்பட செய்யக்கூடிய ஒரு வல்லமை தேவனுக்கு இருந்தது. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், தானியலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், டானியல் சாப்டர் 6 verse 22, அங்கே சொல்லும் பொழுது அந்த ராஜாவுக்கு, தரியு ராஜாவுக்கே அவன் சொல்லுகிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களை கட்டி போட்டது அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம். ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அங்கே அவனுக்கு முன்னால் அங்கே நின்று ஒரு சிங்கமும் அவன் பக்கத்துல வரவிடாதபடி, ஒரு சிங்கமும் ஒரு அந்த நம்ம ரோட்ல போன சில நாய் குலைக்கும், அது ஏன் குலைக்குதுன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இங்க சிங்கங்களுக்கு கெவியில போய் விழுந்தா அது எப்படி கத்தும், எப்படி சத்தம் போடும்? ஆனால் இங்கே அதன் வாயை கட்டி போட்ட, சத்தம் கூட அது போட முடியல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய தூதன் என்னை வழி நடத்துவார், பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காட்டுவார் என்ற அந்த நம்பிக்கை சில சமயங்களில் நம்மிடத்துல இருப்பது இல்லை. அங்கே தாவீதுடைய அந்த தானியேலுடைய ஒரு எண்ணம், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், அவர் எனக்கு முன்பாக நின்று என்னை பாதுகாத்தார். அந்த இவனுக்கு இருந்த தைரியத்தை பார்த்து அந்த தரியு ராஜாவுக்கும் தைரியம் வந்துச்சு. அதுக்கு முன்னால அவன் அந்த மந்திரிமார்கள் சொன்னதையும் ஒவ்வொருத்தன் சொன்னதையும் கேட்டு எல்லா காரியங்களையும் செய்து தானியலை கொண்டு உள்ள போட்டான். ஆனா இப்போ அதுக்கு பிறகு ஒருவேளை வசனங்கள் 25, 26, தானியல் 6:25, 26 வாசித்து பார்த்தோம்னா அவன் சொல்கிறான், தானியலின் தெய்வமே மெய்யான தெய்வம், தானியலின் தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று அவன் உலகம் முழுவதும் அறிவிக்கும்படி அவன் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அந்த ஆண்டவர் பெயரில் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை மற்றவர்களையும் அது பலப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். தானியேலுடைய விசுவாசமும் அவனுடைய அந்த நம்பிக்கையும் அந்த ராஜாவையே மனம் மாற்ற வைத்தது. இன்னும் கூட தானியேலின் புத்தகத்துல அந்த 3 நண்பர்களை குறித்து நாம் படிக்கிறோம். தானியேலின் 3ஆம் அதிகாரத்துல, Daniel chapter 3, we read about சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இந்த 3 எபிரேய வாலிபர்களை பற்றி நாம் படிக்கிறோம். அவர்கள் அந்த ராஜாவுக்கு எதிராக நிற்கிறார்கள். அந்த சிலையை வணங்க எங்களால் முடியாது, நீ என்னதான் செய்தாலும் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம். அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? தைரியத்தை கொடுத்து ராஜாவுக்கு நேருக்கு எதிராக நின்று, ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள்கிட்ட பேச முடியாது. இப்பவுமே மந்திரிமார்ட்டையோ ராஜாக்கள்கிட்டையும் யாரும் நேரா பேச முடியாது. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? அவங்க சொல்லுறாங்க, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அங்கே கொஞ்சம் தூரத்துல பெரிய சூளை எரியுது, அக்கினி அப்படியே கந்தகமா இருக்கு, பக்கத்துல போனா கூட ஆளு காலி ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்மளை அங்க தூக்கிதான் போட போறோம். அந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு அந்த தைரியம் வந்தது. அவங்க சொல்லும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். எத்தனை முறை நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோம். அவன் இன்னும் அடுத்த வசனத்துல 18ஆம் வசனத்துல Daniel chapter 3 verse 18 சொல்லும் பொழுது, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரியும் ராஜாவே, உமக்கு let it be known to you. நாங்க எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பதில்லை, நீர் செய்த அந்த சிலையும் கூட நாங்கள் ஆராதிப்பது. இப்பொழுதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்தியாவில் கூட வருது. சிலை காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அநேகர் எதிர்த்து நிற்கிறார்கள். ஒருவேளை அநேகர் பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு.
இங்கே தானியேலின் நண்பர்களுக்கு தனியாக இல்லை, தனித்து நிற்கவில்லை. நாங்கள் எங்களுடைய தேவனோடு நிற்கிறோம். அவர் எங்களை விடுவிக்காமற் நாங்கள் உம்முடைய அந்த காரியங்களிலே ஆராதனை செய்வது இல்லை. அவருடைய நம்பிக்கை, விசுவாசம், நாங்கள் தனியாக இல்லை, எங்களுக்கு துணையாக தானியேல் இருக்கிறாரோ இல்லையோ, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுடைய தேவன் எங்களோடு இருக்கிறார். அங்கே 3 பேராக நெருப்புல போட்டாங்க. ஆனா அந்த ராஜாவுடைய கண்ணுக்கும் மந்திரிமாருடைய கண்ணுக்கும் அங்கே 4 பேர் அங்கே இருக்கிறாங்க. 25ஆம் வசனத்துல தானியேல் 3:25 அங்கே அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றார் தெரியுமா? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேனே, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லையே. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவருடைய அந்த தைரியம், ஆண்டவர் பேரில் இருந்த விசுவாசம், அவருக்கு இருந்த தைரியம், நாங்கள் தனியாக இல்லை, எங்களுக்கு துணையாக எங்களுடைய ஆண்டவர் நிற்பார். அதை அங்கே ராஜாவுடைய கண்ணுக்கும் அங்கே கூடி இருந்த மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அத்தனை பேருக்கும் முன்பாக அது அங்கே காட்டப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், ராஜா சொல்றான், அங்கே நிற்கிற அந்த 4வது ஆள் தேவபுத்திரனுக்கு, சன் ஆஃப் காட், கிறிஸ்துவே அங்க போய் நின்றுகிறான். நீங்களும் நானும் சோர்ந்து கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் இருக்கும் பொழுது நாம் தனித்தவர்கள் அல்ல. அவங்க சொல்றாங்க, நாங்க தனியா இல்ல, எங்களுக்கு துணையாக எங்களோட நிற்பவர் எங்களுடைய தெய்வம். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்திற்கு ஏற்றபடி, அவர்கள் சொன்ன அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி அவர் அங்கே 4வது நபராக அவர்களோடு அந்த அக்கினியில அவர் உலாவினார். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ வணங்கும் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அந்த ராஜாவும் நேபுகாத்நேச்சாரும் ஒரு வசனம் 28, 29 வாசித்து பார்த்தோம்னா அந்த ராஜாவுடைய மனமாற்றம். அங்கே 4வது நபராக அந்த 3 பேருக்கும் துணையாக நின்றது தேவனுடைய குமாரன் என்று அவன் சாட்சியாக சொல்லி, அந்த தெய்வத்தின் மீது அவனுக்கும் ஒரு பக்தி, ஒரு பயம் உண்டானது. நாம் தாவீதை பற்றி பார்த்தோம், தானியேலை பற்றி பார்த்தோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற அந்த தேவ பிள்ளையுடைய விசுவாசத்தை குறித்தும் பார்த்தோம். அவர்கள் தனியாக நின்று எங்களோடு நிற்பவர் தேவகுமாரன், எங்களுக்கு துணையாக இருப்பவர் தேவ மைந்தன், எங்களை தாங்கி வேண்டத்தை எங்களுக்கு பலத்தை கொடுத்தவர் மெய்யான தெய்வம் என்று அவர்கள் தைரியமாக சொல்லி வெற்றியும் கண்டார்கள். ஆனால் வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. ரொம்ப பலசாலியான ஒரு மனுஷன். அவன் யூதர்களுக்கெல்லாம் தலைவன். அவன் அவர்களெல்லாம் நியாயம் விசாரிக்கும்படி வைக்கப்பட்ட ஒரு நியாயாதிபதி. ஆனால் அவனுக்குள் ஒரு தயக்கம். தன்னுடைய பலம், தன்னுடைய வெற்றி, தன்னுடைய பராக்கிரம், இதுக்கெல்லாம் காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னோடு இருப்பதுதான் என்று சொல்வதற்கு அவனால் முடியல. பயம் இல்லைன்னா தயக்கம். சிம்சோனை பற்றி நாம் அறிவோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவன் ஒரு சிங்கத்தை தன் கையினாலே ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அவன் கிழித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்படும் பொழுது 30 பெலிஸ்தியரை அவன் ஒருவனாக நின்று அவர்களை கொன்று போட்டான் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் verses 4 and 5, நியாயாதிபதிகள்னா ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸ், அங்க 15th chapter verse 4 and 5 சொல்லும் பொழுது 300 நரிகளை, இந்த ஒரு மனுஷன் 300 நரிகளை, அது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஒரு நாய் குலைக்கும் போது நம்ம 30 அடி தள்ளி ஓடுறோம். இவன் 300 நரிகளை பிடித்து தீப்பந்தங்களை அவற்றின் வாள்களில் கட்டி
பெலிஸ்தியருடைய பயிர்களுக்குள் விட்டான். அந்த பயிர்கள் எல்லாம் அழித்தான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இன்னொரு முறை ஒரு கழுதையின் தாடை, அங்கே போகும்போது ஒரு கழுதை தாடை எடுத்து அதனால் பெலிஸ்தியரில் 1000 பேரை கொண்டான் என்று அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. இப்படி வல்லமை பொருந்திய ஒரு மனுஷன், அவனை கண்டா அப்படியே அதிருதில்லைன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எல்லாம் அதிர்ந்து போனாங்க, பயந்து போனாங்க. அப்படிப்பட்ட அந்த காரியங்களை செய்தது அவன் நினைத்தது, இது ஆண்டவர் கொடுத்த பலமா அல்லது என்னுடைய பலமா? ஆனா அவனுக்கு தெரியும் இது தன்னுடைய சொந்த பலம் இல்ல. தான் எதுவும் பெரிய ஒரு எக்ஸசைஸ் செய்து பெரிய பயில்வனாக அவன் மாறல. அவனுக்கு தெரியும் இது கர்த்தராகிய தேவன் கொடுத்த ஒரு வரம். இது ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதனாலே நான் பலசாலியாக இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு நிச்சயம் உண்டு. எத்தனை காரியங்கள், 1000 பேரை கொன்னா, 30 பேரை கொன்னா, 300 நிறைய படித்தான், காரியங்கள்லாம் அவன் செய்யும்போது அவனுக்கு தெரியும் இது என்னால் முடியாத ஒரு காரியம். ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததனால், ஆண்டவர் என்னோடு நின்றதனால் இந்த காரியங்களாம் செய்தேன் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த தெளிவாளியுடைய வற்புறுத்தல் அந்த சூழ்நிலையிலே, அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய பலம் என்னுடைய தேவனத்தில் இருந்து வந்தது என்று அவன் சொல்லாதபடிக்கு அவன் சொல்லுகிறான், என் தலைமுடியில தான் என்னுடைய பலம். நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் சாப்டர் 16:17 அவன் அங்கே நான் வாசித்து பார்த்தோம்னா அவன் சொல்லுகிறான், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போய்விடும். என் தலை இந்த இதுலதான் உன் பலம் இருக்குன்னு அது மாதிரிதான் அவன் சொல்லுறான். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போய்விடும். அதனாலே நான் பலட்சையாகி, அதாவது பலவீனமாகி மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன். இங்கே அவனுக்குள் இருந்த தயக்கம் ஏன் இது? என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று தானியேலும் சரி, தாவீதும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சரி, ராஜாக்களுக்கு முன்னாலும் அவர்கள் அந்த காரியங்களை சொல்லக்கூடிய அந்த மனுஷர்கள் இருந்த அந்த நாட்டில இப்படி ஒரு சூழ்நிலை. என் தலைமுடிதான் எனக்கு பலம். சிம்சோனின் கதையை நாம் அறிவோம். கேலிக்குறியாகி, ஆனாலும் ஆண்டவர் அவனை கைவிட கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக முறைகளிலே நாம் யாருக்கு கிரெடிட் கொடுக்கிறோம், யாருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறோம்? ஒருவேளை என்னுடைய சுயபலம், என்னுடைய படிப்பு, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய சொத்து, எனக்குள் இருக்கிற அதிகாரம், எனக்குள் இருக்கிற நான் டெய்லி எக்ஸசைஸ் செய்யறேன், எனக்குள் இருக்கிற அப்படியே எல்லாம் சொல்லுவோம். நம்மையே நாம் அப்படியே புஷ் பண்ணிட்டு மேல போறோம். ஆனால் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு வெற்றிகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தை நாம் மறந்து சில சமயங்களில் ஆண்டவருக்கு அந்த 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 கிரெடிட் நாம் கொடுக்காதபடிக்கு நமக்கு நாமே நம்மை உயர்த்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழல் அந்த சிம்சோனுடைய வாழ்வு முடிந்தது, அப்ரப்டாக முடிஞ்சதாங்க. நம்முடைய சுயத்தை நம்பியிருந்தால், நம்முடைய சுய பலத்தை நாம் நம்பியிருந்தால் நம்மால் வெற்றியை அடைய முடியாது. அவன் எத்தனையோ மக்களுக்கு தலைவனாக இருந்து எத்தனையோ காரியங்களை அவன் செய்ய ஆண்டவர் சித்தமாக இருந்தாலும் அவனுடைய அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் ஸ்தானத்தை கொடுக்காதபடிக்கு அவன் தன் தலையை சிரைத்தால் போதும் என்னுடைய பலம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றான். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலங்களில் ஜீவிக்கிற நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு நிற்கிறார், என் தேவன் எனக்கு துணையாக நிற்கிறார், என் தேவன் எனக்கு பலத்தை தருகிறார், என்னுடைய தேவனால் நான் எதையும் செய்ய முடியும் என்று நாம் உலகத்திற்கு அறிவித்தோமானால் நம்முடைய நாமம் அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய நாமம் மகிமைப்படும். நாம சாட்சியாக வாழ முடியும். அங்கே தாவீது செய்தது, தானியேல் செய்தது, சாத்ராக் அதெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் ஒரு அனுபவம்.
ராஜாக்களை மனம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே மாறியது. நான் வேதம் வாசித்த அந்த பார்த்து அருமையாக வாசித்தார்கள் பாஸ்டர்மா. 2 Timothy chapter 4 verses 16 to 18. அதை ஒருவேளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியங்கள் அங்கே இருக்கிறது. 3 காரியங்கள். மனிதர்கள் நம்மோடு துணைக்கு இருப்பதில்லை, அவர்கள் நம்மை கைவிடுவார்கள். தமிழ்ல கூட இருக்குது, கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படுவோர். ஆனால் இங்கே மனிதர்களை நம்பி, மனிதன் என்னோட இருக்கான், எங்க மாமன் இருக்கான், மச்சா இருக்கான், சொந்தக்காரன் இருக்கான், மாமன் இருக்கான், இவன் இருக்கான் நம்ம சொன்னாலும் அந்த வரக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் நம்மை கைவிடுவார்கள். அதுதான் அவன் சொல்லுகிற ஒரு முதல் காரியம். இரண்டாவதாக அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நமக்கு துணையாக நிற்பவர், நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் ஒருத்தர் தான். அவனுக்கு துணை நின்று சிங்கத்தையும் கூட அங்கே தூக்கி போடக்கூடிய ஒரு 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 பலம். துணையாக நிற்பவர் மனிதர் அல்ல, மெய்யான தேவமே என்று ஒரு இரண்டாவது காரியத்தை சொல்கிறான். மூன்றாவது காரியத்தை அவன் சொல்லும் பொழுது, தேவன் நம் எல்லா தீமைக்கும் நம்மை ரட்சிப்பது மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமான தீமைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் இவைகளெல்லாம் நம்மை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, பரம ராஜ்யத்தையும் அடையும்படிக்கு அவர் நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த 3 காரியங்களைத்தான் அவன் அந்த 3 வசனங்களிலே சொல்லுகிறான். இன்னும் கிறிஸ்துவானவர் அங்கே காட்டிக் கொடுப்பதற்கு, சிறைப்பிடித்து போவதற்கு முன்பாக சீசர்களோட பேசுகிறார். யோவான் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல சீசரோடு பேசி, 17ஆம் அதிகாரத்துல ஒரு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறாங்க. இந்த 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஜான் சாப்டர் 16 verse 32 என்ன சொல்கிறார்? இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அதான் நேச்சர். யார சில சமயங்களை நம்பி இருந்தோம்னா கடைசி நேரத்துல கை விட்டு போயிடும். இங்கே கிறிஸ்துவால தன்னுடைய சீசர்கள் ஒவ்வொருத்தரும் நாங்க போக மாட்டோம், நாங்க இருப்போம் அப்படி இப்படின்னு சொன்னவங்க மத்தியில் அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் என்னை கைவிட்டு தனியே விட்டு விட்டு போகிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், ஆனாலும் நான் தனித்திறேன், நான் தனியாக இல்லப்பா, பிதா என்னுடனே கூட இருக்கிறார். கிறிஸ்துவான நமக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவே சொல்கிறார், நான் தனித்தவன் அல்ல, நான் தனித்திறேன், என்னுடைய பிதா என்னுடனே கூட இருக்கிறார். நீங்கள்லாம் ஓடி போயிருவீங்க, எனக்கு தெரியும், எல்லாரும் போயிருவீங்க, ஆனால் என் பிதா எனக்கு துணையாக நிற்பார். இன்னும் கிறிஸ்துவானவரோடே நின்ற அந்த தெய்வம் என்னோடும் இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறதா? அவர் இக்கட்டின் உச்ச கட்டத்துல இருந்தார். அத்தனை காரியங்களையும் சமாளித்து இது பண்ணி அடிபட்டு எல்லா காரியங்களும், அந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை, என் தேவன் என்னோட இருக்கிறார். ஒருவேளை அவர் அந்த சிலுவை தூக்கி நடந்து போகும்பொழுது அவருடைய பிதா அவரோட நடந்து போயிருக்க கூடும். அங்கே சிலுவையிலே அறையும் பொழுது அங்கே பிதாவானவர் அங்கே கூட நின்று இருக்கக்கூடும். அவர் சொல்கிறார், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எனக்கு கஷ்டமே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. கஷ்டங்களை மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய வாழ்க்கை என்ன? ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், ஆண்டவர் எங்களை உன்னுடைய அந்த அக்கினி சூழ எல்லாத்திலும் காப்பார். அப்படி இல்லாவிட்டாலும், அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டங்கள் நிச்சயம் வரத்தான் செய்யும், வேதனைகள் நிச்சயம் வரத்தான் செய்யும். ஆனாலும் அங்கே கிறிஸ்துவானவர் சொல்கிறார், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். நீங்க எல்லாம் பெரியவங்க, என்னுடைய பிதா என்னுடனே கூட. நாம் வேதனைப்படும் போது அவரும் வேதனைப்படும், நாம் துக்கப்படும் போது அவரும் துக்கப்படுகிறார். அங்கே லாசனுடைய அருமையான சகோதரிகள் அழும்போது கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்லுவார். அவ்வளவு தூரம் அங்கு கூடவே இருக்கிற ஒரு தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னொரு சில நிமிடங்கள் பேதுருவுக்கு ஒரு 3 தருணங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 3 முறை, அது அந்த இருட்டு, அந்த இரவின் நேரம், விடியற்காலை நேரம்,
அந்த 3 முறையும் கேட்கிறாங்க, நீ எல்லாம் கிறிஸ்துவோடு இருந்தவன், கிறிஸ்துவோடு நின்றவன், கிறிஸ்துவனோடு இருந்தவர் என்று எல்லாம் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், கிறிஸ்து என்னோடு இருந்ததில்லை, நான் அவரோடு இருந்ததில்லை, அவர் யாரோ நான் யாரோ. சில சமயங்கள் வசனம் சொல்லுவான், அவன் யாரோ நான் யாரோன்னு சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மறுதலிப்பை அவன் 3 தருணத்தை அங்கே கொடுத்தார் தேவன். அவரோடு கூட இருந்து, அவரோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு, அவரோடு நடந்து, அவரோடு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து, அவர் உயிரோடு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறதையெல்லாம் கண்டு, நோயாளிகள் எல்லாம் சோமா எல்லாத்தையும் கண்டு கூடவே நின்றவன் சொல்கிறான், நான் அவரோட நிக்கலப்பா, அவர் யாரோ நான் யார். நம்முடைய நிலை என்ன? சில சமயங்கள்ல கஷ்டங்கள் வரும்போது, வீட்டுல ஒரு ஒரு இழப்பு வரும் பொழுது அநேகரை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் இல்லை, எங்க போயிட்டார்? ஏன் எங்களுக்கு இந்த மரணம்? ஏன் எங்களுக்கு இந்த வியாகுலம்? எதற்காக இந்த நோய்? ஆண்டவர் இல்லை. ஒருவேளை ஆனா ஆண்டவர் 3 தருணங்களை கொடுத்து அவனை மாற்றினார். அவன் அழுதான். ஆண்டவரை பார்த்து அழக்கூடிய ஒரு மனுஷன். நமக்கு பக்க பலமாக எப்பொழுதும் துணையாக இருப்பது உறவினர்களோ உற்றார் பெற்றாரோ அல்ல, நம்முடைய சொந்த பலமோ அல்லது நம்முடைய சொந்த பணம், காசு, வீடு, காரியங்கள், படிப்பு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மெய்யான தெய்வம் என்னோடு நிற்கிறார், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். எதற்காக நாம் இந்த தெய்வம் என்னோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்தில் அநேக வசனங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வசனங்களில ஆண்டவருடைய ஒரு காரியம், ஏன் நான் தனித்தவன் அல்ல, எதற்காக நான் தைரியத்தோடு நிற்க வேண்டும், எதற்காக நான் எதிரிகளையும் எதிர்ப்பான காரியங்களையும் இந்த துக்கம், தொல்லை, கஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள் வரும் அந்த சூழ்நிலையிலும் நான் ஏன் என்னோடு என்னுடைய தேவன் நிற்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்று பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள் ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஐசாயா சாப்டர் 41 verse 10 அங்கே சொல்லும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னும் உபாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோசுவாவுக்கு மோசே கூறின ஒரு ஒரு அறிவுரை காரியம். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஏன்னா யோசுவாவுக்கு பயம், இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை எப்படி நம்ம இது பண்றது எல்லாம் கண்டவன், மோசைக்கு அவர்கள் கொடுத்த தொல்லைகள் எல்லாரும் பார்த்தவன், நான் எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சொல்றார், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், நீ உன்னை தனியா போகலப்பா, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவன் அன்னைக்கு சொன்ன அந்த வசனம் யோசுவாவுக்கு தைரியத்தை கொடுத்தது. அவன் போன இடங்கள்லாம் அவன் தைரியத்தோடு நின்றான். ஏனென்றால் அவன் நினைத்தது, அவன் சாதித்தது எல்லாம் ஆண்டவர் என் பக்கம் என்னோடு நிற்கிறார், என்னோடு நின்றார். சங்கீத புத்தகம் 46 Psalms 46:1 அங்கே சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு, இது நான் எல்லாருக்கும் தெரியும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், துணை நிற்கிறவர். சங்கீதம் 9:10 Psalms 9:10 சொல்லும்போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. அதே சங்கீதம் 145 8 9 வசனங்களை வாசித்து பார்த்தோமா, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும், ஒரு சிலர் பேர் மாத்திரமல்ல, எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்களை அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் எல்லாருடைய கிரியைகளின் மேலும் உள்ளது என்று அங்கே சொல்லப்படும். இப்படி இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு, ஏசாயா புத்தகத்தில் இருக்கு, சங்கீத புத்தகத்தில் இருக்கு. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கும்போது, நான் தனித்தவன் அல்ல, உலகம் என்னை கைவிடும், உற்றார் என்னை கைவிடுவார்கள், பணம் என்னை கைவிடும், பாசம் என்று சொல்லுகிறவர்கள் என்னை கைவிடுவார்கள், ஆனால் என்னுடைய தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம்
என்னை கைவிடுவதில்லை. அவர் எனக்கு துணையாக நிற்பார். இந்த துணை என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அந்த வாக்குறுதிகள் அல்ல. நான் முதல்ல சொன்னேன், வாக்குறுதி கொடுத்து போகிற காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொன்றும் கல்லில் எழுதின அந்த காரியங்களாக இருக்கிறது. அவர் நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் உண்மை. அதில் எந்த மாற்று காரியங்களும் இல்லை. இத்தனை வாக்குத்தத்தங்கள், இன்னும் நம்ம அநேக வாக்குத்தத்தங்களை வாசித்தோம். இன்னும் நாம் நம்மோடு நிற்பது யார் என்ற கேள்வி நமக்குள் எழுந்தால் அது ஒரு சரியான காரியம் அல்ல. என் தெய்வம் என்னோட கூட இருக்கிறார். நான் தனித்தவன் அல்ல. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, அக்கினி சூளையில என்னை போட்டாலும் சரி, என் தேவன் என்னோட நிற்பார். வேறு யாரும் என்னோட நிற்க மாட்டார்கள். என் தெய்வம் என்னோட நிற்பார் என்ற நம்பிக்கையோடு ஜீவிப்போம். வேதனைகள் காலங்களில நாம் தனித்து நின்றாலும் சோர்வடையாதபடிக்கு ஆண்டவன் நம்மை காத்து கொள்ள சித்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.